ஈரான் தலைநகர் தெஹ்ரான் முழுவதும் சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் தலைநகர் மீது புதிய கட்ட தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்த நிலையில் இந்த குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானிய அரசாங்கத்தின் உள்கட்டமைப்புகளை குறிவைப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. இதனையடுத்து ஈரான் நகரில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே ஐக்கிய அரபு ராச்சியம், குவைத், சவுதி அரேபியா மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. எனினும் ஈரானிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு தற்போது பதிலளித்து வருவதாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்குதல்களை இடைமறிக்கும் சத்தத்தை குடிமக்கள் கேட்கக்கூடும் என்றும் அந்த அமைச்சு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியிலும் மேலும் 5 ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அபாய ஒலி எழுப்பப்பட்டதை தொடர்ந்து பக்ரைனின் உள்துறை அமைச்சகம் குடியிருப்பாளர்களை அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3186 உயர்வடைந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 210 குழந்தைகள் உட்பட 1394 பேர் பொதுமக்கள் என தெரிவிக்கப்படுகின்றது.